இப்போதைக்கு சாப்பிட நீ உங்கள் அக்கா நான் 3 பேர் தான் இருக்கோம். என்ன சாப்பிட்லாம்? எதுக்கு சாப்பிட என்ன இருக்கு? மாவு கோதுமை மாவு இல்லை, இந்த மாவும் இல்லை. இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டை இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ரைஸ் சாப்பிட்டுக்கிறீங்களா? சரி சாப்பிடுறேன். சரி, எதா இருந்தாலும் சீக்கிரமா செய்ய, எனக்கு ரொம்ப பசிக்குது. ரொம்ப பசிக்குதா? சரி, இருக்கிறத வச்சு செய்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. ஓகேவா? சரி ஓகே. இவன் வேறு சீக்கிரம் செய்ய சொல்கிறான். இப்போதைக்கு காளான் இருக்குது, ஒரு கேரட்டு, வெங்காயம், தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் இருக்குது. சரி, இதை வச்சு எதனா சிம்பிளாக காளான் மசாலா மாதிரி எதனா செஞ்சு கொடுத்துடலாம் சாப்பாடு. வா நீ தான். ஓகே, இதை வச்சு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு. நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் சேர்ப்பேன். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிட்டு செஞ்சு இலை, கல்பாசி எல்லாம் போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டேன். வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். நான் ரா சால்ட்டு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ரா சால்ட்டு போட்டு அப்படியே வதக்கிடலாம். நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி. சால்ட் யூஸ் பண்ண மாட்டேன் நான். சரிங்களா? மேக்ஸிமம் சால்ட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இதை நல்லா வதக்கலாம். பச்சை மிளகாய் போட்டேன். அப்புறம் நம்மக்கிட்ட இருந்த ஒரு பாதி கேரட் போட்டுக்குங்க. அப்புறம் என்கிட்ட மஷ்ரூம் தான் இருந்துச்சு இன்றைக்கி. வெஜிடபிள்ஸ்னு சொன்னால் வீட்டில் இதான் இருந்துச்சு என்கிட்ட. அதை வச்சு தான் செய்கிறேன் பசங்களுக்கு. நான் ஆயில் கம்மியாக தாங்க ஊற்றுவேன். உங்களுக்கு வேணும்னா ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்குங்க. கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் லைட்டாக ஜீரா பொடி. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் ஃபுட் கலர்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2.25 டம்ளர் அரிசி போட்டேன். ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சாரிம்மா, நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் மறந்துட்டேன். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்குங்க. கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுக்கலாம்.
இது வந்து வீட்டில் போட்ட தயிர் தான், அதில் தான் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? வா மம்மி சூப்பராக இருக்கு. தண்ணி கரெக்டாக வந்துருச்சு. நான் ஊற்றின தண்ணி, நான் காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சேங்க. இங்கே பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை. நம்ம வதக்கில் வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியல பாருங்கள். இப்போது லைட்டாக கொஞ்சம் டம் போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் இன்னுமே உதிரியாக வரும். சரி, இந்த நண்டு வந்து பசிக்குதுன்னு சொல்லிச்சு. நண்டுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடை போட்டு கொடுப்போம். பசிக்குதுன்னு சொன்னேடா, இங்கே தான் ரெடி ஆயிடுச்சு. ஓகே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்.